திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சுமார் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் வெங்கடேசகுமார் இணைக்கிறார். வெங்கடேஷ், சுமார் எவ்வளவு பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன? இதனால் விவசாயிகள் என்ன சொல்றாங்க? தகவல்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடைமடை பகுதி என்பதால் இங்கு அதிகமாக ஆறுகளில் வெங்காய தாமரை பரவி உள்ளது. இந்த நிலையில் தற்போது கோடை காலம் முடிந்து தற்போது தீவிரமாக சம்பா நெல் பயிர் சாகுபடியில விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. இதில் சிதம்பர கோட்டகம் பகுதியில் மற்றும் ராஜகுத்தமங்கலம், மடப்புறம், ஆத்தூர் வழியாக முழுவதும் வெங்காய தாமரை பரவி உள்ளது. இதுல இதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக தண்ணீர் வடிய முடியாத விளைநிலங்கள்ல சுமார் 20 நாட்களே ஆன சம்பா விதைக்கப்பட்ட நிலையில 20 நாள் பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி அழுகி வருகிறது. இதனை விவசாயிகள் உடனடியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாங்களாகவே வெங்காய தாமரை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டனர். ஆனாலும் தண்ணீர் வடிவதில் பெரும் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு இந்த தண்ணீரை வடிய வைத்தால் மட்டுமே அடுத்த அருகே உள்ள விளைநிலங்களும் பாதிக்காமல் காக்கப்படும் என்ற நிலை உள்ளது. சுமார் இந்த பகுதியில் சுமார் 500 ஏக்கர் தற்போது சம்பா நெற்பயிர்கள் தண்ணீர் மூழ்கி பயிர்கள் அழுகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த தண்ணீர் ஆகாய தாமரை அந்த திருவாரூர் மாவட்டம் மற்றும் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளில் உள்ள அனைத்து ஆறுகள், வாய்க்கால்களில் கடும் வெள்ளம் ஏற்படும் காலங்களில் இந்த தண்ணீரை போகாமல் கரைகள் உடைப்பு ஏற்படுவதும், அதே போல விளைநிலங்கள் சேதமடைவதும், பெரிய பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் பாதிப்பு ஏற்படும். ஆனால் தற்போது சில தினங்களுக்கு முன்பு பெய்த சாதாரண மழைக்கு இந்த தண்ணீர் வடியாமல் பாதிப்பு ஏற்பட்டது. வரும் வெள்ள காலங்களில் வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்க இல்லாத நிலையில இந்த தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது 500 ஏக்கர் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.